we had seen stream PBL அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து ஒரு லெசன் பிளான் டெம்ப்ளேட் ஒரு சாம்பிள் லெசன் நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரீம் பிபிஎல் லெசனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்ட்டு. ஸோ இன் திஸ் செஷன் ஐ வாண்ட் டு கிவ் அ ஓவர்வியூ. மற்ற சப்ஜெக்ட்ல எந்த மாதிரி இந்த ஸ்ட்ரீம் பிபிஎல் கான்செப்ட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸ்ட்ரீம் பிபிஎல்னா ஒன்றும் கொஞ்சம் டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் அண்ட் இந்த ஸ்ட்ரீம் பிபிஎல் கான்செப்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத we will see in this presentation. Okay, see first as educators நம்ம first என்ன திங்க் பண்ணணும்னா நம்ம நிஜமாலுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த 21st centuryக்காக தான் we are preparing, அதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்றோமான்ற ஒரு கொஸ்டின் நம்மளுக்குள்ளேயே ஆஸ்க் பண்ணணும். வெதர் நம்ம வெறும் மார்க்ஸ் வாங்குறதுக்காக மட்டும் குழந்தைங்களை ப்ரிப்பேர் பண்றோமா, இல்ல அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்றது ஒரு ஜாப் ரெடினஸ்க்காக நம்ம ப்ரிப்பேர் பண்றோமா, இல்ல இந்த 21st century இந்த செஞ்சுரியில அவன் வேர்ல்டோட ரியல் லைஃப் ப்ராப்ளமை சால்வ் பண்ணி லைஃபை லீட் பண்றதுக்கு நம்ம அவனை ப்ரிப்பேர் பண்றோமான்றத we should question. ஸோ இப்போ இருக்கிற 21st centuryல குழந்தைங்களுக்கு நம்ம இன் அடிஷன் டு த காக்னிட்டிவ் ஸ்கில், அகடமிக் ஸ்கில்லோட சேர்த்து கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, எத்திக்ஸ் இப்போ ரொம்ப மிஸ் ஆகுறது எத்திக்ஸ். ஸோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணலாம்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம தே ஷுட் ஃபீல் தேர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் தே ஷுட் ரெஸ்பெக்ட் எத்திக்ஸ், இமேஜினேஷன், இன்வென்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். இந்த எல்லா ஸ்கில்லையுமே நம்ம குழந்தைங்களுக்கு நடுவுல நம்ம we need to emphasize. எப்படி பண்ணலாம்? இப்போ ஒரு டீச்சர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் பத்தி அந்த ஸ்டூடெண்டோட சயின்ஸ் ஸ்கில் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அந்த ஸ்டூடெண்டோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ல எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு நம்ம கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா we can't expect ஒரே ஆன்சர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஈவன் தோ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் பத்தி கேட்டாலுமே. ஐ ஹோப் எவ்ரிபடி வில் அக்ரி வித் மீ. ஓகே, இவர் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? சாட்ல கூட யூ கேன் டெக்ஸ்ட் மீ. கேன் யூ கெஸ்? Okay, since கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால I am moving forward. See, he is a great artist, Leonardo da Vinci. I hope இவரை பத்தி சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரோட நிறைய இன்வென்ட் பண்ணியிருக்காரு. He is a scientist, he is an artist, he is also an engineer. ஓகே, இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா டூரிங் ஹிஸ் பீரியட் அவர் எந்த இடத்துக்கு போனாலும் he used to carry ஒரு டிராயிங் பேடோட போவார். அவர் வேர்ல்ட கீனா அப்சர்வ், சுத்தி இருக்கிற வேர்ல்ட கீனா அப்சர்வ் பண்ணி he used to draw lot of things. அவர் என்னெல்லாம் அப்சர்வ் பண்றாரோ அத since he is an artist, அதை என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா he என்ன வரைய ஆரம்பிச்சாரு. and then he made a sculptures. கிளேல வந்து அவர் என்ன அப்சர்வ் பண்றாரோ அதை அப்படியே வந்து செதுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஹி கலெக்டட், எதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஃபிளவர்ஸ் அண்ட் அந்த மாதிரி பீஸ் ஆஃப் ஃபுட், டிஃப்ரெண்டான மெட்டீரியல்ஸ், அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஹி யூஸ் டு ப்ரிசர்வ். அண்ட் அவரோட டயக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்காது, சம்திங் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பேர்ட்ஸ் எப்படி வந்து ஃப்ளை பண்ணுது அதோட மூவ்மெண்ட், ஃப்ராக் எப்படி வந்து ஜம்ப் பண்ணுது, ஃப்ராக் எப்படி தவக்குது, அண்ட் தென் வந்து ஒரு வாட்டர், ஒரு ரன்னிங் வாட்டர் எந்த அளவுக்கு வந்து போகுது. ஸோ அந்த மாதிரி அவரோட சயின்ஸ் ஓரியன்டட் ஆர்ட் ஒர்க்ஸ்ல ரொம்ப பெஸ்டா இருந்தார் during this time. According to him, அவரை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் வேற ஆர்ட் வேற அப்படின்றது கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு
நாலேஜ், சயின்ஸ் நாலேஜா இருக்கட்டும், லிட்ரஸி நாலேஜா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண ஒரு கிரேட் பர்சனாலிட்டி அவரோட இந்த அட்டிடியூடு தான் அவரை வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா நிறைய இன்வென்ட் பண்ண வச்சது. ஆர்கிடெக்டா இருக்கட்டும், ஹியூமன் அனாட்டமி பத்தி அனலைஸ் பண்றதா இருக்கட்டும், ஃப்ராக் அனாட்டமி, பேர்டு, அந்த பயாலஜி ஓரியன்ட் திங்ஸ்லாம் இன்வென்ட் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து இவரோட இந்த அட்டிடியூடு வந்து லீட்ஸ் ஹிம் டுவர்ட்ஸ் மச் டிஸ்கவரிஸ். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி வந்ததுதான் இவரோட இந்த அட்டிடியூடு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு நாலேஜ் ஒன்னொரு நாலேஜோட லிங்க் பண்ணி வந்தது. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்த ஃபர்ஸ்ட் திங் வந்து ஸ்டெம். ஐ ஹோப் இந்த ஸ்டெம்ன்ற வேர்டை மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் ஃபெமிலியர் வித் திஸ் வேர்ட். ஸ்டெம் அப்படின்றது வந்து சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், இதோட ஒரு கம்பைன்டு எஜுகேஷனல் கரிக்குலம் தான் ஸ்டெம். இது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டையும் இண்டிவிஜுவலா டீச் பண்றதுக்கு பதிலா இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்டை வந்து இன்கார்பரேட் பண்ணி பசங்களுக்கு டீச் பண்றதுதான் ஸ்டெம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்தது ஸ்டெம். ஸ்டெம் அப்படின்றது வந்து ஸ்டெம் ப்ராஜெக்ட் அப்படின்னா ஜஸ்ட் வந்து கோடிங்கோ இல்ல ஒரு ரோபோட்ஸ் பில்ட் பண்றதோ இல்ல ட்ரான்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பில்ட் பண்றதோ மட்டும் வந்து கிடையாது. ஜஸ்ட் இட் இஸ் நாட் பில்டிங் வந்து கிடையாது. ஓகே, ஸோ ஸ்டெம் ஆக்சுவலி ஸ்டெம் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் டிசைன் ப்ராசஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம்க்கோ இல்லை ஒரு கொஸ்டினுக்கோ வி நீட் டு ஃபைண்ட் அவுட் சம் சொல்யூஷன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து இன்கார்பரேட் ஆயிருக்கு. ஆக்சுவலி வாட் இஸ் இன்ஜினியரிங்? நம்ம சயின்ஸ் ஃபேர் ப்ராஜெக்ட்ஸ்ல இப்போ இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இருந்ததை இப்போ நம்ம பசங்களுக்கு இந்த தடவை வந்து நிறையாவே வந்து ஓமியாட்லயுமே நிறைய இன்சிஸ்ட் பண்ணி குவாசி சார் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் பத்தி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து கொடுத்தாங்க. இட் இஸ் நத்திங் பட் சயின்ஸ் அண்ட் மேத் ஓட நாலேஜை நம்ம அப்ளை பண்ணி வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் சம் சொல்யூஷன் டு த ப்ராப்ளம். ஒரு குட் ஸ்டெம் லெசன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா எதர் மேத் ஆர் சயின்ஸ் இதை வந்து ஸோ அத்தன்டிக்கா வந்து பசங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தெரியணும் யூசிங் ஹேண்ட்ஸ் ஆன். இது வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங்கை வந்து என்கரேஜ் பண்ணும். அண்ட் ஒரு டெக்னாலஜியோட யூசேஜை வந்து ஹைலி என்ன பண்ணும்னா இங்க எம்பசிஸ் பண்ணுவோம். அண்ட் இன்ஜினியரிங் டிசைன் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஜினியரிங் மெத்தட் அதை அப்ளை பண்ண லேர்ன் பண்ணிப்பாங்க பசங்க. அண்ட் இந்த ஒரு ஸ்டெம் லெசன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கில் பசங்களுக்கு என்ன டெவலப் ஆகும்னா கொலாபரேட்டிவ் ஸ்கில் அண்ட் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளமை அட்ரஸ் பண்றதுக்கு இந்த குட் ஸ்டெம் லெசன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த ஸ்டெம்மை எதனால நம்ம வந்து ஸ்கூல்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? ஏன் ஸ்கூல் லெவல்ல, ஏன் பெரிய பசங்க இப்ப ஸ்டெம் பத்தி பேசுறோம், இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றோம், ஏன் ஸ்கூல் லெவல்ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா சின்ன வயசுல இருந்து we need to change their way of thinking and doing. இது வந்து பசங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமையுமே வந்து சயின்டிபிக்கா அப்ரோச் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் if we introduced this STEM level at school. See, again ஒரு இது ஸ்டெம் லெசன்ஸ் ஃபர்ஸ்ட் எதுல ஆரம்பிக்கும்னா ஒரு ப்ராப்ளம், ஒரு கொஸ்டினோட ஆரம்பிக்கும். அந்த கொஸ்டினுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த brainstorming session. So அந்த brainstorming session they must imagine ஒரு டிசைன், ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் வந்து பண்ணுவாங்க, ஆர் எல்ஸ் ஒரு ப்ரோட்டோடைப் வந்து பில்ட் பண்ணுவாங்க டு ஃபைண்ட் த சொல்யூஷன் டு த ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஒரு ஹைப்போதசிஸோ இல்லை ஒரு ப்ரோட்டோடைப்போ நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் we will once we work out all the hypothesis லாஸ்டா வந்து we will test the result. ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சுட்டு வரையிலேயே they will develop the skills along with the knowledge. எப்படி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், எப்படி எவாலுவேட் பண்ணலாம், எப்படி டிஃப்ரெண்டான டெக்னாலஜிஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து will get the opportunity to find out the solution to improve their problem solving skill and thereby find out the solutions to the problem. So இத ஸ்டெம் லெசன்ஸை பசங்க பண்ணிட்டு வரையில அவங்க என்னென்னலாம் கெயின் பண்ணுவாங்கன்னா
they focus. ஒரு கீனா ஒரு விஷயத்த எப்படி ஒரு விஷயத்துல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் கம்யூனிகேஷன், ஒரு ப்ராப்ளம் வரையில அதை எப்படி ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணி எங்கே ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும். அண்ட் தென் அந்த பியர் ரிவ்யூ, இந்த இதுல வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்கை வந்து எப்படி இப்போ பொதுவா பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷனை ஹாப்பியா வெல்கம் பண்ணுவாங்க. அண்ட் தென் நம்ம ஏதாவது ஒரு கரெக்டிவ் ஸ்டெப்ஸ், ஒரு நெகட்டிவா ஒரு ஃபீட்பேக் வரையில அதை அக்செப்ட் பண்ற மனநிலை வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ இந்த ஸ்டெம் லெசன்ஸ் பண்ணையில ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு ஃபீட்பேக்கை எந்த மாதிரி ரிசீவ் பண்ணலாம் அப்படின்ற ஸ்கில்லும் டெவலப் ஆகும். டீம் ஒர்க், கொலாபரேஷன் ஒர்க் அண்ட் டெடிகேஷன். ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட்டா முடிக்கணும், ப்ராப்பரா முடிக்கணும்ன்ற ஒரு டெடிகேஷன் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. இதுக்கு நான் ஒரு ஓனர்ஷிப், அந்த ஓனர்ஷிப் ஸ்கில் இதுவும் பசங்களுக்கு வந்து will develop through this STEM lesson. So at last, altogether, all the 21st century skills in the STEM lessons மூலமா we can develop among our students to we can develop. So it will prepare them for their life. So STEM teachers, what as teachers நம்ம students, so STEMஸ்ல இவ்வளவு advantages இருக்கு. So teachers இத encourage பண்ற மாதிரி we need to pose the problem. நம்ம select பண்ற problem according to the lesson. Teachers ஓட skill இதுல எங்க இருக்கணும், ரொம்ப important ஆனது. How we are going to select the problem or how we are going to question the student to find out the solution. So எல்லா டிசிப்ளினையும் டச் பண்ற மாதிரி. So இந்த ஸ்டெம்ல இருந்து அட்வான்ஸா வந்ததுதான் ஸ்டீம், ஸ்ட்ரீம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்தது வந்து ஸ்டீம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம். ஸோ சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸோட ஆர்ட்டை மிக்ஸ் பண்ணி அடுத்த வந்ததுதான் ஸ்டீம். ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங் அதை ஆட் பண்ணி வந்ததுதான் ஸ்ட்ரீம் கான்செப்ட். ஸோ ஸ்டெம், ஸ்டீம், ஸ்ட்ரீமுக்கும் ஆர்ட், ரீடிங் அண்ட் ரைட்டிங், இது இந்த 3 விஷயங்கள் தான் இஸ் அ டிஃபரெண்ட். தென் PBL, இந்த PBL the same. PBL அப்படின்றது ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம பசங்களை வந்து ரியல் லைஃப் ப்ராப்ளமுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்றதுதான் PBL லெசன் பிளான். ஸோ இந்த ஸ்டெம்முக்கும் PBLக்கும் மோர் ஆர் லெஸ் ஒரு கனெக்ஷன் உண்டு. ஸோ தட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டெம், ஸ்ட்ரீம் அண்ட் PBL ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்மளோட லெசன்ஸ்ல இன்கார்பரேட் பண்ணி பசங்களுக்கு டீச் பண்ணல நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா we can develop all the 21st century skills டெவலப் பண்றதுக்கு வந்து இந்த எஜுகேஷன் மெத்தட் வந்து ஹைலி ஹெல்ப்ஃபுல். இந்த PBL மூலமா நம்ம அதர் பெடகாலஜிக்கல் ப்ராசஸ், ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த இன்குவரி பேஸ்ட் லேர்னிங், ஃபிளிப்டு கிளாஸ் ரூம், இந்த மாதிரி பெஸ்டான பெடகாலஜி ப்ராக்டிசஸ் இந்த ஸ்ட்ரீம் PBL மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா we can enhance. இதுல டீச்சர்ஸோட ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் டீச்சர்ஸோட பாத் வந்து யூஸ்வலா நம்மளோட ட்ரெடிஷ்னல் டீச்சிங் மெத்தட்ல பாத்தீங்கன்னா தே வில் டெலிவர் த ஃபேக்ட். என்ன புக்ல இருக்கக்கூடிய அந்த ரெடிமேட் சொல்யூஷனை அப்படியே டீச்சர் வந்து டெலிவர் பண்ணுவாங்க இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட். பட் இந்த ஸ்ட்ரீம் PBL மெத்தட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த டீச்சரோட ரோல் வந்து இஸ் ஜஸ்ட் அ ஃபெசிலிட்டேட்டர். ஸோ டீம்ஸை செட் பண்றது, அந்த டீமோட ஒர்க் எந்த மாதிரி போறது, கொஸ்டின்ஸை வந்து ட்ரிகர் பண்றது அண்ட் கிளாஸ் ரூம் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஒருத்தரோட இண்டிவிஜுவல் பார்ட். சின்ஸ் இட் இஸ் ஒரு குரூப் ஒர்க் அப்படின்றப்போ டீம் ஒர்க்கை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம இன் அடிஷன் டு தட் அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா எந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்றத மானிட்டர் பண்றது, அந்த கன்க்ளூஷன்ஸோட வேலிடிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றத செக் பண்றது அக்கார்டிங் டு த எவிடன்ஸ். ஸோ த டீச்சரோட ரோல் ஆன் தி ஹோல் இட் இஸ் அ ஃபெசிலிட்டேட்டர் ரோல். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் தான் இட்ஸ் பிளேஸ் அ major part. So ideas are brainstorm பண்ணு, so collaboration and time management, data's data's collect பண்றதுக்கு, ப்ராஜெக்ட் டிசைன் பண்றதுல இருந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரதுல இருந்து எல்லாமே இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் இஸ் த மேஜர் பார்ட். ஸோ இந்த ஸ்ட்ரீம் PBL லெசன்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் டிரைவன் கொஸ்டின்ஸ். இந்த ப்ராஜெக்ட் டிரைவன் கொஸ்டினை எந்த அளவுக்கு அந்த டீச்சர் வந்து இன்னோவேட்டிவா, ஆஸ் ஐ செட் இன் த ப்ரீவியஸ் ஸ்லைட், எல்லா எலமெண்ட்டையும் ஸ்ட்ரீமோட எல்லா எலமெண்ட்டையும் இன்கார்பரேட் பண்ற மாதிரி ஒரு பெஸ்ட் கொஸ்டினை அந்த டீச்சர் வந்து மஸ்ட் கிரியேட்
and pose to the students. That is highly important. And the question எப்படி இருக்கணும்னா open-ended questions தான் இருக்கணும். So direct questions-க்கும் open-ended questions-க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா direct questions-க்கு only one correct answers தான் இருக்கும். அது வந்து ஒரு it is based on the quick already ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு ஃபேக்டுக்கு ரிலேட்டடா தான் அந்த டைரக்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கும். பட் அட் த சேம் டைம் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஹாவ் மல்டிபிள் ஆன்சர்ஸ். அந்த ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் வியூல வந்து திங்க் பண்ண வைக்கும் அண்ட் இட் என்கரேஜ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கம் அவுட் வித் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். ஸோ அந்த ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த சில்ட்ரன் மஸ்ட் டூ சம் இன்வெஸ்டிகேஷன், தட் இஸ் சம் ரிசர்ச். ஸோ இந்த ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் தான் இந்த இடத்துல that plays a major role. For I had given some example. So direct questions open ended questions ipo for example ipo what are the parts of the cell appdi nama ketom appadina that is a direct question. Ade how is life at the cellular level similar to the life at the organism level அப்படி நம்ம கேட்டோம்னா the student will investigate. So cellular levelல எந்த மாதிரி இருக்கும் and organism levelல இருக்கேல எந்த மாதிரி இருக்கும்ன்றத the student will start to investigate. So I had given many examples. If you need, you can I can share this slide with you. நீங்க இந்த questions வந்து you can read. நான் ஒரு just ஒரு sample மட்டும் நான் சொல்றேன். இது வந்து ஒரு ஃபார்மேட் I had given here. How can we improve? So இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல நம்ம இது பண்ணிக்கலாம். And how does so and so affect this? So how does immigration affect communities around the world? How does food affect our daily lives? So இந்த மாதிரி ஒரு questions வந்து it will be a best open ended questions. So what happened if? So what if you'd go back in time and what would you change? So இந்த மாதிரி ஒரு questions-உம் என்ன பண்ணனும்னா பசங்களை வந்து they might encourage the students to think what changes they can bring. Okay, stream PBL last time நம்ம வந்து ஒரு சயின்ஸ் லெசன்ல பார்த்தோம். நாட் ஒன்லி இன் சயின்ஸ், இந்த ஸ்ட்ரீம் PBL அப்படின்ற கான்செப்ட் வந்து we can develop in all the subjects. So mathematics line நம்ம mathematics line கொண்டு வரலாம், social science, language classes, we can it is the innovation, it is the creativity of the teacher. எப்படி அந்த சாப்டர்ல வந்து அந்த டீச்சர் அதை லிங்க் பண்றாங்க. I had given some examples under each subject. For example, mathematics probability இருக்கும். So how does probability relate to games? For example, we can make the students to think whether ஒரு காரை வந்து பை பண்றது பெட்டரா இல்ல அதை லீஸ்ல எடுக்கிறது பெட்டரா அப்படின்றப்போ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் வந்து அவன் லெசன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணானோ அதை என்ன பண்ண ஆரம்பிப்பானா இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணி அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு காரை வாங்குறது பெஸ்டா இல்ல லீஸ், ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ஸோ அப்படின்றப்போ ஒரு காரோட அந்த டெக்னாலஜி பார்க்குமே அந்த இடத்துல வந்து வரும். ஸோ ஒரு அனலைசிங் ஸ்கில் இந்த இடத்துல வரும். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்லும் ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து வரும். ஸோ சயின்ஸ் அந்த ஸ்ட்ரீம்ல நம்ம சொல்லக்கூடிய அந்த 6 எலிமெண்ட்டுமே இந்த கொஸ்டின்ல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கல the student will find the opportunity to touch all the element. And then how can we show others that shapes are all around us? இது வந்து ஒரு லோயர் கிரேடுக்கு ஷேப்ஸ் கிளாஸ்ல எடுக்கையில இந்த ஒரு ஓப்பன் ended கொஸ்டினோட ஒரு டீச்சர் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா this will also make the students to look around the world and thereby incorporate all the stream element in their mathematics lesson. So these are the mathematics example. And language, எப்படி இதுல லாங்குவேஜ்ல வந்து இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னா we can make them ஒரு புக் ஒரு டிசைன் ஒரு புக்கா டிசைன் பண்றது எந்த அளவுக்கு வந்து do you think it is affordable and accessible அப்படின்ற ஒரு கொஸ்டினை ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து போட்டோம்னா இப்போ ஒரு புக்கை டிசைன் பண்ணல என்னென்ன எலிமெண்ட் எல்லாம் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், அதை ஸ்டூடெண்ட்ஸ் will start to think. And ஒரு ஸ்டோரி ஒரு பர்டிகுலரா ஒரு ஸ்டோரி எடுக்க போறாங்க அப்படின்னா we can use this to teacher the student வந்து what are the elements ஒரு போம்லயோ ஒரு ப்ரோஸ்லயோ என்ன மாதிரி
என்ன மாதிரி லிட்ரேச்சர் எலமெண்ட்டை வந்து அங்க இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க. வேற லிட்ரேச்சர் எலமெண்ட்டா இல்ல ஆட் பண்ணோம்னா இந்த ஸ்டோரியோட பியூட்டி எப்படி வந்து பியூட்டி வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். லைக் தட் வி கேன் கிரியேட் சம் லிட்ரேச்சர் வைஸ் ஸ்ட்ரீம் பிபிஎல் டிரைவன் கொஸ்டின்ஸ். அண்ட் இப்போ சோசியல் ஸ்டடீஸ்ல பார்த்தோம்னா we can also add the stream PBL approach in social studies too. Few examples for social studies. For example, why do things cost so much? இப்போ எக்கனாமிக்ஸ்ல மணி அண்ட் கிரெடிட் அந்த மாதிரி சாப்டர்ஸ் எல்லாம் எடுக்கல டீச்சர்ஸ் வந்து they can add make the students to think why the cost are. அப்போ ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸோட கான்செப்ட் அண்ட் தென் வந்து அந்த விலைவாசி அந்த மாதிரிலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் the students will make according to their grade level. We can encourage the students to think and collect the information from the newspapers, magazines, internet, and the mari they can find out the reason and how they can solve the crisis abindradeyume they can think over it. So social studies also we can add. For in geography, how does the place we live in affect how we live? So the question will encourage the student to learn about the different இந்த மாதிரி people வந்து டிஃப்ரெண்டான ஏரியாஸ்ல வந்து டிஃப்ரெண்டான பிளேசஸ்ல ஹவு தே ஆர் லிவிங் அண்ட் அந்த ஏரியால அவங்க இருக்கிறதுக்கு எப்படிலாம் வந்து அவங்க அவங்களோட டே டு டே லைஃபை வந்து செட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஏரியால நிறைய பாப்புலேஷன் இருக்கிறதுக்கு என்ன காரணம், இல்ல லெஸ் பாப்புலேஷன் இருக்கிறதுக்கு என்ன காரணம். ஸோ இந்த அர்பன் ரூரல் ஏரியாவை கம்பேர் பண்ணி பாக்குறது. ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் வந்து we can make the students to incorporate many things in one question. And science of course we had seen one more example last week. So in இடத்துல வந்து how safe is my water, air, soil and food அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து will make the students to look into their real world. ஸோ அவங்களோட ஸ்கூலா இருக்கட்டும், வித்தின் த ஸ்கூல்ல நம்ம பிளான் பண்ணலாம், வித்தின் தேர் லொக்காலிட்டி பிளான் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணல அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரியல் லைஃபை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிப்பான். ரியல் லைஃப் சொல்யூஷன் அந்த கம்பேரிசன் வரையிலே ஆட்டோமேட்டிக்கா மேத்தமெட்டிக்ஸ் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து டெக்னாலஜி வி கேன் இன்கார்பரேட். அதை ப்ரெசென்ட் பண்ணையில ஆர்ட் வில் கம் அண்ட் ரீடிங் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணையில ஆட்டோமேட்டிக்கா ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீம் எலிமெண்ட் will incorporate ஆகும். So these are some examples for the stream PBL in science. So as we said, in the stream PBL it is not necessary we can incorporate from the higher level students கிட்ட மட்டும் தான் incorporate பண்ணனும் அப்படின்றது கிடையாது. It's stream PBL concept even at the kindergarten level ல இருந்து we can incorporate. Because early childhood education is highly important. சின்ன வயசுல நம்ம பசங்களுக்கு திங்க் பண்ற மெத்தடே நம்ம வந்து மோல்ட் பண்ணோம் அப்படின்னா it makes the student to get the conceptual understanding more deeper rather than just rote learning. மொட்டை மனப்பாடம் பண்ணாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி தான் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பசங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே டெவலப் ஆயிட்டே இருக்கு. So the best perfect time to develop this lesson, this thinking எது அப்படின்னா early childhood தான். So for some example, for example நம்ம higher grades-ல வந்து அல்ஜிப்ரான்னு ஒரு கான்செப்ட், அந்த எக்ஸ் வேல்யூ அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு பசங்களுக்கு வந்து சொல்லுவோம். பட் கிண்டர் கார்டன்ல எப்படி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றது? ஸோ கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட் வந்து தே டோன்ட் நோ தட் தே ஆர் கோயிங் டு லேர்ன் அல்ஜிப்ரா. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் பேர்டன்ஸ் ரெகக்னைஸ் பண்ற மாதிரி சம் கிளாஸஸ் நம்ம ஸோ ஃபிகர் அவுட் வாட் கம்ஸ் நெக்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம பேர்டன்ஸ் அண்ட் ஷேப்ஸ் இதெல்லாம் வந்து டீச் பண்ணல. ஆட்டோமேட்டிக்கா தட் அல்ஜிப்ரிக் கான்செப்ட் வில் come into the context. So I had mentioned some tidbits. For example, we can encourage the students to manipulate some elements. So balls and rattles அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாய்ஸ் இல்லையா, அந்த டாய்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், we can make them to build towers. So இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேற ஒரு டாபிக் நான் சொல்றேன். நெய்பர்ஹுட்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் கிரேடோ
ஒரு டாபிக் எடுப்போம். ஸோ போலீஸ் ஸ்டேஷன், ஃபயர் இன்ஜின், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வரையில வி கேன் அதை வந்து நம்ம ஒரு பிபிஎல் ஸ்ட்ரீம் பிபிஎல் லெசனா எந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, வி கேன் செப்பரேட் த ஸ்டூடெண்ட் அஸ் குரூப்ஸ். ஸோ இந்த குரூப் எல்லாம் ஃபயர் இன்ஜின் பில்ட் பண்ண போறீங்க, இந்த குரூப் எல்லாருமே வந்து ஒரு ஸ்கூல் பில்ட் பண்ண போறீங்க, திஸ் குரூப் டீம் பி இஸ் கோயிங் டு பில்ட் அ ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணி அந்த நெய்பர்ஹுட் அப்படின்ற ஒரு டாபிக்கே நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரீம் பிபிஎல் லெசனா வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க டாய்ஸை வச்சு பில்ட் பண்ணையில அவங்க வந்து இன்ஜினியரிங் கான்செப்ட், இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வில் பிளேஸ் அ மேஜர் ரோல். அதுக்கப்புறம் அவனோட யூசஸ் என்ன மாதிரிலாம் அந்த போலீஸ் ஸ்டேஷனோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஹாஸ்பிட்டலோட பெனிஃபிட்ஸ் என்ன, அண்ட் வாட் ஆர் த எலமெண்ட், அங்க என்னென்ன மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்றத பசங்கள்கிட்ட வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்டராக்டிவ் செஷனா கொண்டு போகையில இந்த ப்ராஜெக்ட பண்ணையிலேயே அந்த நெய்பர்ஹுட் அப்படின்ற கான்செப்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வில் லேர்ன் இன் அ வெரி லைவ் வே. அண்ட் வி கேன் இன்ட்ரடியூஸ் அதர் கிளாஸ், எங்க நெய்பர்ஹுட விசிட் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்வைட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டீம் ஸ்ப்ரெட், கொலாபரேஷன், அந்த சோசியல் டெவலப்மெண்ட்டுமே வந்து பசங்களுக்கு நடுவுல வரும். ஸோ லைக் தட் வி கேன் பிளான் நம்மளோட யூஸ்வலா நம்ம கிட்ட இருக்கிற சிலபஸையே எந்த மாதிரி ஸ்ட்ரீம் பிபிஎலா நம்ம வந்து மாத்துறதுன்னு சொல்லி டீச்சர்ஸ் மைட் திங்க் அண்ட் ஃபைண்ட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்கார்பரேட் ஆல் த 6 elements. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீம் பிபிஎல் லெசன் பிளான் நம்ம லெசன்ஸ்ல இன்கார்பரேட் பண்றது வந்து இட் டசன்ட் பி ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராஜெக்டா வந்து இருக்காது. நம்ம ஸ்கூல்ல அவைலபிளா இருக்கக்கூடிய, நம்ம நார்மலா இருக்கக்கூடிய டீச்சிங் எய்ட்ஸை வச்சு the teacher can innovatively build a stream PBL lesson from kindergarten to grade 8 in all the subjects. So இது வந்து ஒரு லிட்ரேச்சர் கான்செப்ட். Just photographs. See, இந்த ஸ்ட்ரீம் பிபிஎல் லெசன் இன்கார்பரேட் பண்ணையில என்ன மாதிரி பாசிபிள் சேலஞ்சஸ் வரும், அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம், ஒரு சம் பாசிபிள் சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் மே திங்க் சிலபஸை வந்து நம்ம இந்த ஸ்ட்ரீம் பிபிஎல் லெசன்ல எடுத்தோம் அப்படின்னா கவர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் ஃபர்ஸ்ட் ஆல்மோஸ்ட் டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய மேஜர் கொஸ்டின் இதாதான் இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் நெசசரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸையும் இது மாதிரி பண்ணணும்னு இல்லை. ஏதாவது ஒரு சாப்டர் 1 or 2 lessons in every subject அந்த டீச்சர்ஸ் வந்து இனிஷியலி ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா as I said in the previous slides, இந்த ஸ்ட்ரீம் பிபிஎல் லெசன் 21st century skills இன்கார்பரேட் பண்றதுக்கு, 21st century skills பசங்களுக்கு பில்ட் பண்றதுக்கு it is a very valid tool. ஸோ இந்த டூலை யூஸ் பண்றது it is a ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ்க்கும் அந்த ஸ்கூலுக்கும் ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். ஸோ இனிஷியலி என்ன பண்ணலாம்னா ஒரு 1 or 2 chapters அண்டர் ஈச் சப்ஜெக்ட் நம்ம வந்து பிளான் பண்ணலாம். அண்ட் தென் டைம் கன்ஸ்ட்ரைன்ட், ப்ராப்பரா லெசனை வந்து பிளான் பண்ணும். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இட் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இயர்லியரா பர்ச்சேஸ் பண்றது, என்னென்ன ரிசோர்சஸ் தேவை, ஸோ எந்த மாதிரி கிளியர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரேக் பண்றோம்ல, ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு உண்டான டைம் லைனை ப்ராப்பரா கரெக்டா பிளான் பண்ணி அந்த டைம் லைனுக்கு கரெக்டா வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா இந்த டைம் கன்ஸ்ட்ரைன்ட்டை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், sorry, yeah, classroom management. நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணல. ஸோ கிளாஸ் வந்து ரொம்ப நாய்ஸா இருக்குமோ, எந்த மாதிரி கிளாஸை வந்து நம்ம மேனேஜ் பண்றது அப்படின்ற ஒரு ப்ராப்ளமும் டீச்சர்ஸ்க்கு வந்து வரலாம். ஸோ அகெயின் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாஸ் ரூம் கரெக்டா டீம் செக்ரிகேட் பண்றதுல இருந்து கரெக்டா வந்து வி ஹாவ் டு செட் த எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரூல்ஸ் வாட் தே ஹாவ் டு ஃபாலோ. இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் என்ன மாதிரி அவங்க நார்ம்ஸை வந்து தே ஹாவ் டு ஃபாலோ அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷனல் கிளாரிட்டி கரெக்டா கொடுக்கறது மூலமா வி கேன் அவாய்ட் some classroom management issue. இன்னொரு விஷயம் என்னன்னா கிளாஸ் ரூம்ஸ்ல நெசசரி நாய்ஸை வந்து as teachers we must allow. ரொம்ப சைலண்டாவே அந்த throughout the day, throughout the period ஒரு கிளாஸ் ரூம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல பசங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க். பிகாஸ் கொலாபரேட்டிவ் லேர்னிங்ல some noise we can allow, some noise. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜ்மெண்ட், இப்போ டீம் ஒர்க் அப்படின்னு பண்ணையில ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் அந்த டீமுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்றது இட் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். ஸோ
ஒரு group project, even though it is a group project, teacher must engage all the student. So அந்த lack of student engagement வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா teacher must ensure the student, every student must participate in the project. And then problems in group dynamics. So நம்ம குரூப்ஸ் இருக்கையில நிறைய அவன் பண்ணா இவன் பண்ணா, ஸோ இதை நான் பண்ணேன் அவன் பண்ணதா சொல்லிட்டான், இல்ல இவனாலதான் இது ஃபிளாப் ஆச்சு அப்படின்ற மாதிரி சம் கான்ஃபிளிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன் இட் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுக்கு ஆஸ் டீச்சர்ஸ் வீணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன ஸ்கில் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு ஸ்ட்ரீம்ல வந்து ஆர்ட் இருக்கு, மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு, சயின்ஸ் இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் நல்லா பண்ணுவான், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆர்ட் ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் நல்லா பண்ணுவான். சோ அந்த டீம் செலெக்ஷன்ல வந்து எல்லாத்துலயும் பெஸ்டா, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் பெஸ்டா இருக்கக்கூடியவங்க ஒரு டீம், அந்த மாதிரி இல்லாம ஒரு டீமுக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் விஷயங்கள்ல பெஸ்டா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீமா இருக்கையில இந்த குரூப் கான்ஃபிளிக்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா we can solve easier. அண்ட் மெட்டீரியல்ஸ், சம் ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் போகையில வந்து அகெயின் மெட்டீரியல்ஸ் வந்து சில ப்ராஜெக்ட்ஸுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறது நம்ம ஸ்கூல் லெவல்ல கொஞ்சம் டஃப்பா இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா பிஃபோர் அந்த மெட்டீரியல்ஸுக்கு அல்டர்னேட்டிவ் மெட்டீரியல்ஸ் டீச்சர்ஸ் என்ன பண்ணலாம்னா we can suggest, and மேனேஜ்மெண்ட்ல we can ask, and முன்னாடி இருந்தே we can have a proper லிஸ்ட் டவுன் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அண்ட் நம்ம எங்க அப்ரோச் பண்ணி எதெல்லாம் கரெக்டா வாங்கணுமோ அதை நம்ம ஆரம்பத்துல இருந்தே நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம், கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸோட சேலஞ்சஸ் வந்து மெட்டீரியல்ஸ் இல்ல அப்படின்ற சேலஞ்சஸ் நம்ம ஓவர் கம் பண்ணலாம். அண்ட் தென் we can talk with some experts. இதை மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னா அதுக்கு அல்டர்னேட்டிவா எதை பெஸ்டா போகலாம், இல்ல அந்த காஸ்ட்லி ஏதாவது ஒரு லேபுக்கு நம்ம சென்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாமா, அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸோட ஹெல்ப்பும் நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் அந்த விஷயங்களுக்குமே we can approach. So these will help the teachers to run the stream PBL lesson in a most perfect way. So inshallah நம்ம இந்த stream PBL lesson மூலமா நம்ம கிளாஸை கொண்டு போகையில நம்ம நினைக்கிற அந்த ஸ்கில், அந்த குழந்தைங்களை வந்து வெறும் ஜாபுக்காக ப்ரிப்பேர் பண்ணாம, லெசன்ஸ் அப்படியே மொட்டை மனப்பாடம் பண்ணி எக்ஸாம்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணாம நம்ம லெசன்ஸ் மூலமாவே அந்த பசங்களுக்கு 21st century ஸ்கில்ஸை பில்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா ஃபியூச்சர் when he come out of the school லைஃபை விட்டு காலேஜ் லைஃபை விட்டு வெளியே வரையில அவன் ஒரு நல்ல ஒரு முழுமையான ஒரு சிட்டிசனா அவன் வந்து வருவான். ஸோ ஆஸ் எஜுகேட்டர்ஸ் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து பசங்களை வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் லைஃப் ஸ்கில்ல பில்ட் பண்ணி பசங்களை வெளியே அனுப்பணும். அதுதான் வந்து அந்த பசங்களுக்குமே இட் இஸ் அவங்க லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வி மஸ்ட் திங்க் தட், அண்ட் இன்ஷால்லா வி வில் மூவ் டுகெதர் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ். தேங்க்யூ ஆல். Jazakallah khair, Sis.Sameem Raja, Principal Ar-Rahmaniya School, Melur.